கிரிக்கெட் மைதானம் கட்டுவதில்தான் கோடிக்கணக்கில் கமிஷன் அடிக்க முடியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மாநில பாஜக தலைவரும் கோவை வேட்பாளருமான அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை சரவணம்பட்டி, விநாயகபுரம், சின்ன வேடம்பட்டி ஆகிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், கோவையின் உட்கட்டமைப்பு மிக மோசமாக உள்ளதாக குறிப்பிட்டார். 15 நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் விநியோகம் என்ற ரீதியில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் குற்றம் சாட்டினார். கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், கிரிக்கெட் மைதானம் கட்டுவதற்கு முன் முறையாக சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தினார். கிரிக்கெட் மைதானம் கட்டுவதற்குத்தான் 4000 கோடி ரூபாயை பெற்று அதில் கமிஷன் அடிக்க முடியும் என்று அண்ணாமலை விமர்சித்தார். இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க கோயம்புத்தூருக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுப்போம். கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு முன்னாடி ரோட்டை போட்டு கொடுங்க தான் நான் கேட்கிறேன். கிரிக்கெட் ஸ்டேடியம் நாளை கட்டிக்கிறேன். அது கிரிக்கெட் ஸ்டேடியம் வேணும்னா பிசிசிஐ கேட்டு ஃபண்டு நாங்க வாங்கிட்டு வந்து தனியா கட்டி கொடுக்குறோம். ஒரு ரோட உருப்படியா போடுங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் உருப்படியா வைங்க. கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கும். கிரிக்கெட் ஸ்டேடியம் யாராச்சும் கேட்ட பண்ணாம இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாதப்ப இப்படித்தான் அவருடைய கனவு இருக்கு. ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டினோம்னா 4000 கோடி அதில் கமிஷன் அடிக்கலாம் இல்லைங்க. நிறைய சிமெண்ட்லாம் இருக்கு. அவருடைய சிந்தனையை அப்படிதான் இருக்கும். அன்பு சகோதரர்களால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை கோயம்புத்தூர் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும்.